لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. بسم الله الحمد لله الصلاة والسلام على رسول الله. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரிகளே, சுவனத்தின் பெண்கள் தஅவா குழுமம் வழங்கி கொண்டிருக்கும் வாராந்திர இஸ்லாமிய சிந்தனையின் மூலமாக மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதற்கு வாய்ப்பளித்த அல்லாஹ்விற்கு நன்றி கூறி இன்றைய வகுப்பிற்குள் நுழையலாம். சகோதரிகளே, இன்றைய தினம் நாம் துல்ஹஜ் மாதத்தின் சிறப்பும் அதில் கிடைக்கக்கூடிய நன்மைகளையும் பற்றி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். துல்ஹஜ் மாதத்தை நம்ம எல்லாருமே விரைவாக அடைஞ்சிட்டோம். துல்ஹஜ் மாதம் தொடங்கிறதுக்கு முன்னால் அறிய வேண்டிய விஷயங்களும் முக்கியமான விஷயங்களும் இருக்குது. நம்ம துல்ஹஜ் மாதத்தை சிறந்தது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுருக்கோம். அப்படிப்பட்ட சிறப்பிற்குரிய மாதத்திற்கு எந்த அளவு நம்ம முக்கியத்துவம் தரணும், இதில் என்னெல்லாம் நம்ம செய்யணும் அப்படிங்கிறத அறிஞ்சு வச்சு இருக்கிறது தான் மிக மிக முக்கியமான விஷயம். உதாரணமாக ரமலான் மாதம் அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம அதில் இபாதத்தில் ஈடுபடுவோம், எந்த அளவுக்கு அந்த ரமலான் மாதத்தை வரவேற்கிறதுல ஆர்வமாக இருப்போம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ரமலான் மாதத்தினுடைய சிறப்பை நம்ம அறிஞ்சு வச்சுருப்போம். அதனால தான் ரமலான் மாதம் வருவதுக்கு முன்னாலேயே ரமலானே வருக ரமலானே வருக அப்படிங்கிற போஸ்டரை கூட நம்ம என்ன செய்வோம், மாறி மாறி பகிரக்கூடியவங்களாக இருப்போம். ஆனால் அந்த அளவு இந்த துல்ஹஜ் மாதத்தை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிடலை, அதிகமான மக்கள் தெரிஞ்சுக்கிடலை அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அதாவது துல்ஹஜ் மாதம் சிறந்தது அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறோமே தவிர அதில் என்ன செய்யணும் அப்படிங்கிறத அதிகமான மக்கள் தெரிஞ்சு வைக்கலை. நம்ம இந்த துல்ஹஜ் மாதத்தில் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டு பார்த்தோன்னா மக்கள் சொல்லக்கூடியது என்னவா இருக்குன்னா, பணக்காரங்க ஹஜ்ஜி செய்யணும், வசதி இருக்கக்கூடியவங்க ஆடு மாடு அறுத்து குர்பானி கொடுக்கணும். இந்த ரெண்டும் தான் அதிகமாக தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு நிலைமை. பிறை ஆரம்பித்ததுமே, அதாவது இந்த துல்ஹஜ் பிறை ஆரம்பித்ததுமே நம்ம அதிகமாக பேசக்கூடிய பேச்சு என்னவாக இருக்குன்னு பார்த்தா கூட்டு குர்பானியை மட்டும்தான் அதிகமாக பேசக்கூடிய ஒரு நிலைமையில தான் இருக்குது. அப்போது இது மட்டும்தானா அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக கிடையாது. ரமலான் மாதம் எப்படி சிறந்ததோ அதுபோல் துல்ஹஜ் மாதமும் சிறந்தது. ரமலான் மாதமே சிறந்தது, அதிலையும் லாஸ்ட் 10 ரொம்ப ரொம்ப சிறந்தது. ஏன்னா லைலத்துல் கத்ரு, இஅ்திகாஃப் அப்படிங்கிற அந்த வணக்கத்தை கொண்டு லாஸ்ட் 10 சிறப்புப்படுத்தப்பட்டிருக்குது. அது மாதிரியே துல்ஹஜ்ல சிறந்த நாள் எது அப்படின்னா ரமலானில் லாஸ்ட் 10, துல்ஹஜில் ஃபஸ்ட்டு 10. துல்ஹஜ் பிறை 1 இருந்து 10 வரைக்கும் தான் மிக மிக சிறப்புப்படுத்தப்பட்ட நாட்கள். இதை பற்றி அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டும்போது வல் ஃபஜ்ர் வ லயாலின் அஷ்ர் அப்படின்னு அல்லாஹு தஆலா ஃபஜ்ருங்கிற அத்தியாயத்தில் இதை பற்றி சொல்லி காட்டுறான். அல்லாஹ் ஒரு சிறப்பான விஷயத்தை கொண்டு தான் சத்தியம் பண்ணக்கூடியவனாக இருப்பான். அப்போது இந்த ஃபஸ்ட்டு 10 நாள் அல்லாஹ்விடத்துல மிக மிக சிறந்ததாக இருக்கிறதுனால தான் வல் ஃபஜ்ரு விடியற்காலையின் மீது சத்தியமாக, வ லயாலின் அஷ்ர் இன்னும் 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சத்தியமிடத்துக்கு சிறப்புப்படுத்தப்பட்ட நாட்களாக இந்த துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 அல்லாஹ் சிறப்புப்படுத்தி சொல்லியிருக்கான். எந்த அளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு 10 அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டும்போது, மாமின் ஐயாமின் அமலஹு இந்தல்லாஹி வலா அஹப்பு இலைஹி மினல் அமலி ஃபீஹின்ன மின் ஹாதிஹில் ஐயாமி அஷரின். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 10 நாளுடைய சிறப்பை பற்றி கூறும்போது, மற்ற நாட்களில் நம்ம செய்யக்கூடிய நல்ல அமல்களை விட இந்த 10 நாள் மிகவும் அல்லாஹ்விடத்தில் இந்த 10 நாளில் செய்யக்கூடிய அமல்கள் தான் அல்லாஹ்வுக்கு மிக மிக பிடித்தது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டியிருக்கிறார்கள். அப்போது இந்த ஃபஸ்ட்டு 10 துல்ஹஜ் ஃபஸ்ட்டு 10
நம்ம எந்த சிறப்பான அமலை நம்ம அதிகமான செய்யணும், எதை அல்லாஹ் விரும்பக்கூடியவனாக இருக்கான் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அக்ஸிரு ஃபி ஹின்ன மின தஹ்லீலி, இந்த ஃபஸ்ட்டு 10 நாட்களில் அதிகப்படுத்துங்கள். என்னதை? தஹ்லீலி. தஹ்லீல ஃபஸ்ட்டு 10ல் நீங்கள் முதல் துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்களை அடைந்தால் தஹ்லீலை அதிகப்படுத்துங்கள். வ தக்பீரி, இன்னும் தக்பீரை அதிகப்படுத்துங்கள். வ தஹ்மீதி, இன்னும் தஹ்மீதை அதிகப்படுத்துங்கள் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த 3 விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் 10ல் அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமலாக நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறாங்க. அப்போது நம்ம இந்த துல்ஹஜ் பிறை வந்த உடனே முதல் 10ல் நம்ம அதிகமாக செய்யக்கூடியது தக்பீரு, தஹ்மீது, தஹ்லீல். இதை நம்ம அதிகமாக சொல்லிக்கிட்டே இருக்கணும். இந்த 3 திக்ருகளுக்கும் அந்த அளவுக்கு சிறப்பு இருக்குது. தஹ்லீல் அப்படின்னா என்னதுன்னா அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துறது, லா இலாஹ இல்லல்லாஹ். தக்பீர்னா என்னதுன்னா அல்லாஹ்வை பெருமைப்படுத்துறது, அல்லாஹு அக்பர். தஹ்மீதுனா என்னதுன்னா அல்லாஹ்வை புகழ்றது, அல்ஹம்துலில்லாஹ். இந்த சிறிய திக்ருகள் சாதாரணமாக ஏற்கனவே நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கக்கூடிய திக்ருகள் தான். ஆனால் இந்த திக்ருகளை நம்ம என்னைக்கு பயன்படுத்துவோம், இந்த துல்ஹஜ் மாதத்தில் நம்ம என்னைக்கு இதை பயன்படுத்துவோம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம கண்டிப்பாக இதை சொல்லுவோம். ஆனால் எப்போ சொல்லுவோன்னா நம்ம பெருநாள் தொழுகைக்கு போன பிறகு அந்த திடலில் மைக்கில் அங்கே சொல்லப்படுறதை கேட்கும்போது தான், அந்த இடத்துல தான், அந்த நேரத்தில் தான் நம்ம இதை சொல்லக்கூடியவங்களாக இருப்போம், அதிகமான மக்கள். ஆனால் இந்த ஃபஸ்ட்டு 10ல் தான் இதை நம்ம என்ன செய்யணும், அதிகமாக சொல்லக்கூடியவங்களாக இருக்கும். இதை நம்ம அதிகமாக இந்த ஃபஸ்ட்டு 10ல் சொல்கிறோமா, பிறை துவங்கியதில் இருந்து இந்த திக்ருகளை அதிகமாக நம்ம கிடைக்கக்கூடிய நேரங்களில் நம்ம சொல்கிறத வழக்கமாக நடைமுறைப்படுத்துகிறோமா அப்படின்னு பார்த்தோன்னா குறைவு தான். இந்த திக்ரு மிக மிக சின்ன வார்த்தை தான், ஆனால் மறுமையில் நமக்கு அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியது. எந்த அளவுக்குன்னா மறுமையில் நம்ம நிற்கும்போது அல்லாஹ் நமக்கு நன்மையை வாரி வாரி வழங்கும்போது நமக்கே அதிசயமாக ஆச்சரியமாக இருக்கும். எப்படி இவ்வளவு நன்மை நமக்கு கிடைக்கிது? நம்ம என்ன உயிரையா தியாகம் பண்ணணும்? இந்த துனியாவில் வாழும்போது உயிரை தியாகம் பண்ணணுமா, இல்லை நம்மளோட சொத்தை நம்ம எழுதி கொடுத்தோமா, என்ன பெரிய நம்ம இந்த அமல்கள் செய்துட்டோம் அப்படின்னு நம்மளே ஆச்சரியப்படுற அளவுக்கு அல்லாஹ் தஆலா இந்த திக்ருகளுக்கு அதிகமான நன்மைகளை மறுமையில் தரக்கூடியவனாக இருப்பான். அப்போ அல்லாஹ் தஆலா நம்மள்கிட்ட சொல்லுவான், நீ இந்த உலகத்தில் என்னை புகழ்ந்து என்னை பெருமைப்படுத்தி என்னை ஒருமைப்படுத்துறதுக்கு நீ சொன்னதுக்குண்டான கூலின்னு சொல்லி அல்லாஹ் மறுமையில் நம்மளை பார்த்து சொல்லக்கூடியவனாக இருப்பான். அப்போ நமக்கு அது எவ்வளோ பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் இதை சொன்னவங்களுக்கு தான் அது மகிழ்ச்சியாக இருக்கும், சொல்லாதவங்களுக்கு அது ஒரு ஏமாற்றமாயிரும். இத்தனை வருஷத்தை இந்த சாதாரண இந்த சின்ன திக்ருகளை சொல்கிறதுக்கு நம்ம தவற விட்டுட்டோமே அப்படின்னு நம்ம கை செய்தப்படக்கூடிய ஒரு நிலைமை வந்துடக்கூடாது. அல்லாஹ் தஆலா நம்ம அனைவரையுமே பாதுகாக்கணும். அதனால் துல்ஹஜ் பிறை வந்துட்டுனா முதல் 10ல் அதிகமாக இந்த திக்ருகளை நம்ம சொல்லக்கூடியவங்களாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அப்போது இதை சொல்கிறதுக்குன்னு நமக்கு எந்த ஒரு ஷர்த்தும் கிடையாது. அதாவது இதுக்கு ஒலு செய்துட்டு தான் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. மஸ்ஜிதில் இருந்து தான் சொல்லணும் அப்படிங்கிற ஷர்த்து கிடையாது. கிப்லாவை முன்னோக்கி தான் சொல்லணும் அப்படிங்கிற நிர்பந்தம் கிடையாது. எந்த நேரமும் எந்த சூழல்லையும் நம்ம இந்த திக்ருகளை தாராளமாக சொல்லிக்கிடலாம். இதுக்கு தடை எதுவுமே கிடையாது. பிரயாணத்தில் இருக்கமா அப்பவும் சொல்லிக்கிடலாம். பெரிய பெரிய நன்மைகளை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய இந்த சிறிய வாசகங்கள் நம்ம ஏற்கனவே அறிஞ்சு வச்சுருக்கக்கூடியது தான். இதனால் இதை சொல்கிறதுக்கு உண்டான எந்த ஒரு நிபந்தனையான நிலைமைங்கிறது கிடையாது. ஏன்னா அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் இந்த திக்ருகளை பற்றி கூறி காட்டும்போது ஃபதுக்குருல்லாஹ கியாமன், அல்லாஹ்வை திக்ரு செய்யுங்க, கியாமன் நின்ன நிலைமையிலையும் நீங்கள் திக்ரு செய்யலாம், வ குஊதன் உட்கார்ந்துட்டு இருந்த நிலைமையில கூட நீங்கள் திக்ரு செய்யலாம், வ அலா ஜுனூபிக்கும் படுத்துக்கிட்டே நீங்கள் என்ன செய்யலாம், சாஞ்சிக்கிட்டே நீங்கள் என்ன செய்யலாம், அல்லாஹ்வை திக்ரு செய்யலாம் அப்படின்னு நம்மளை எளிமைப்படுத்துறதுக்காக எந்த விஷயத்துலையும் அல்லாஹ் தஆலா இஸ்லாமிய மார்க்கமும் நமக்கு கட்டாயமாட்டு நிர்பந்தமாக நம்மளுடைய சக்திக்கு மீற சிரமப்படுத்தாது. லா இக்ராஹ் ஃபித்தீன், மார்க்கத்தில் எந்த ஒரு நிர்பந்தமும் கிடையாது. அப்படி இருக்கும்போது அல்லாஹ் தஆலா 4வது அத்தியாயத்தில் 103வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நம்ம அல்லாஹ்வை நின்றுக்கிட்டே உட்காந்துக்கிட்டே படுத்துக்கிட்டே நம்மளுடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நம்ம சிரமம் இல்லாமல் அல்லாஹ்வை நினைவு கூறலாம் அப்படின்னு அல்லாஹ்வே நமக்கு அனுமதி தந்திருக்கான்.
அப்போ அல்லாஹுடைய அருளால் இன்னும் ஓரிரு நாட்களில் நம்ம துல்ஹஜ் மாதத்தையும் ஃபஸ்ட்டு முதல் 10 நாளையும் நம்ம அடையக்கூடிய மக்களாக இருக்கும். அப்போது நம்ம சொல்லணும்னு நினச்சோன்னா நமக்கு 1000 தடவைக்கு மேலே 10,000 தடவைக்கு மேலே தாராளமாக நம்ம இது சொல்லலாம். அதனால் இந்த முதல் 10ல் நம்ம நன்மைகளை தரக்கூடிய இந்த இபாதத்தில் ஈடுபடாமல் நம்ம தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடுறதை தவிர்த்துக்கிட்டு அந்த பிறை விஷயமான தர்க்கங்களையோ மற்ற தேவையில்லாத நமக்கு பலன் இல்லாத நமக்கு நன்மை தராத வகையில் நேரத்தை கழிக்கிறத விட்டும் நம்ம பாதுகாப்பாக இருந்து இந்த துல்ஹஜ் மாதத்தின் பலனுள்ள இபாதத்தை நிறைவேற்றக்கூடிய மக்களாக இன்ஷா அல்லாஹ் நம்ம அனைவரையும் அல்லாஹால ஆக்க வேண்டும். நம்மளும் இதை கடைபிடித்து நம்ம பிள்ளைங்களுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நம்ம பொதுமக்களுக்கும் எத்தி வச்சு துல்ஹஜ் மாதம் முதல் 10 நாட்களில் அல்லாஹ்விற்கு விருப்பமான அதிக நன்மை பெற்றுத்தரும் அமலை செய்து எளிமையான முறையில் சொர்க்கம் செல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் உதவி செய்வானாக என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.